வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் டெலிகசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பசும் பால் ஆடையிலிருந்து எப்படி வீட்லயே பட்டர் நெய் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. பாருங்க, நான் 1/2 லிட்டர் பசும்பால் வாங்கி அதை நான் நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேங்க. பாருங்க, இவ்வளோ ஆடை மேலாக வந்திருக்குங்க. இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, 1/2 லிட்டர் பாலுக்கு நான் இவ்வளோ ஆடை கலெக்ட் பண்ணிட்டேங்க. பாருங்க, நான் 20 டேஸ் சேர்த்து வச்ச ஆடைங்க. இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எதுவுமே ஆகாதுங்க. 20 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபில் ஆனிச்சு. இப்போ நம்ம பட்டரும் கீயும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து வச்சிருக்க ஆடையை சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் எல்லா ஆடையும் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து கண்டிப்பாக கூல் வாட்டராக இருக்கணுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கூல் வாட்டர் எடுத்துக்கங்க. வேணால் ஐஸ் கியூப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா அடிச்சிடலாங்க. பாருங்க, 30 செகண்ட் அடிச்சாச்சு. இந்த மாதிரி க்ரீமியாக வரும். இப்போ மறுபடியும் சில் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் ஒரு நிமிஷம் அடிச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, பட்டர் கரெக்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக பட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பட்டரை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா கூல் வாட்டரா, ஃப்ரிட்ஜ் வாட்டர் தாங்க, கண்டிப்பாக கூல் வாட்டரை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதுலேருந்து பட்டரை மட்டும் கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சிங்கனாலே நல்லா வரும். அதை எடுத்து நீங்கள் கூல் வாட்டரில் சேர்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏன் கூல் வாட்டரில் சேர்க்க சொல்கிறோன்னா, பட்டர் வந்து நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிற மாதிரி ஆகிடும், கரையிற மாதிரி ஆகும். கூல் வாட்டரில் போட்டிங்கன்னா நல்லா நிற்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கூல் வாட்டர் 2 பவுலில் எடுத்து நம்ம அலசி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பட்டரில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிற அந்த பாலெல்லாம் போய் பட்டர் நல்லா பியூராக கிடைக்குங்க. அதுக்காக தான் இதை நம்ம 2 தடவை அலசிக்கலாங்க. பாருங்க, நமக்கு எவ்வளோ பட்டர் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? கூல் வாட்டரில் போடுறப்ப பட்டர்லாம் இறுகி எப்படி கிடைச்சிருக்குன்னு. இப்போ இன்னொரு வாட்டர்லையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாங்க, வீட்லேயே ஹோம்மேட் பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை பட்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை உருக்கி நெய்யாக்க போகிறேங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். நெய் உருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம நெய் உருக்கி வர 20லிருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. இப்போது நம்ம இந்த பாத்திரத்தை நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டரை இதில் சேர்த்துக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. பாருங்க, நம்ம சேர்த்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்லேயே வைங்க, ஆனில் வைக்க வேணாம். சிம்லேயே வைங்க. சிம்லேயே வச்சா தான் பக்காவாக நம்மளுக்கு கீ வரும். ஆனில் வச்சா பொங்கி பொங்கி வரும், உங்களுக்கு அது கஷ்டமாக போயிடுங்க. சிம்லேயே பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, பட்டர் நல்லா உருகியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த பட்டர் திரளாக வருங்க. இங்கே பாருங்க, பிரிஞ்சு நல்லா திரளாக வந்திருக்கு பாருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. பாருங்க, அடுத்து இந்த மாதிரி நுரையா இங்கே பாருங்க, இந்த மாதிரி பபுள்ஸாக வருங்க. இந்த மாதிரி பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த நெய் பிரிஞ்சு வந்துடும் தாங்க அர்த்தம். பாருங்க, இப்படி நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். நீங்கள் இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விடுங்க. எப்பயும் போல தான் நம்ம அந்த பால் காய்ச்சிறப்ப மாதிரியே தாங்க ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ சீக்கிரம் நெய் வந்துடும். நம்ம பார்ப்போம். பாருங்க, அடுத்து இங்கே பாருங்க, நெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கக்கூடாது. இப்போலேருந்து நீங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த இது இன்னும் நல்லா பிரிஞ்சு வருங்க. ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே பாருங்க, பட்டர்லாம் போய் செப்பரேட் ஆகிட்டு அதுலேருந்து நெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னும் அந்த கீழே இருக்க ஒயிட்டாக இருக்குது பாருங்க, இந்த இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக மாறணுங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பாருங்க, பபுள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பாருங்க. இப்போது நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ இந்த பபுள்ஸ் நிறைய அப்படியே நிறைய பபுள்ஸாக வருங்க பாருங்க. அந்த மாதிரி டயத்தில் தாங்க நம்ம இறக்கணும். இது உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸு. இப்போ கொஞ்சமாக பபுள்ஸ் இருக்குது, சடன்னு சவுண்டு கேட்கும். அந்த சல சவுண்டெல்லாம் அடங்கிட்டு நல்லா பபுள்ஸாக பொங்கி வரும்.
அந்த டைமில் நம்ம நெய்யை முடிச்சிடலாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்மளுக்கு கீ ரெடி ஆயிருங்க. பாருங்க பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல நிறைய பபுள்ஸ் வரும்னு. ஆனா இந்த பபுள்ஸ் நிறைய வர்றது சலசலசலன்னு சவுண்டோட வரும். இந்த சலசலப்பு சவுண்டு நின்றணும், பபுள்ஸ் நிறைய வரும். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஆஃப் பண்ற ஸ்டேஜுங்க. இப்போ ஆனா சவுண்டு கேக்குது. பபுள்ஸ் நிறைய வருது, சவுண்டு கேக்குது. அதே போல கீழே உங்களுக்கு ஒயிட் வந்து இன்னும் ஒயிட் கொஞ்சம் லைட் கலர்ல தான் இருக்கு. நல்லா அது ப்ரௌனா மாறணும். சாக்லேட் ப்ரௌன்ல மாறுறப்ப தான் நல்ல ஸ்மெல்லா நம்மளோட கீ மணல் மணலா கிடைக்குங்க. இப்போ பாருங்க இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நாங்கள் ரெடி ஆயிடும். பாருங்க பபுள்ஸ் எவ்வளோ வருதுன்னு. ஆனால் சவுண்டு பாருங்க சலசலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சலசலப்பு அடங்கிட்டு பபுள்ஸ் இருக்கும். ஆனால் சலசலப்பு சவுண்டெல்லாம் அடங்கிடுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை முடிச்சிடலாம். பாருங்க கீழே நல்லா உங்களுக்கு தெரியுதா, நல்லா ப்ரௌன் கலர்ல செப்பரேட் ஆயிடுச்சு பாருங்க. நெய் மனம் சூப்பராக இருக்கு. சலசலப்பும் அடங்கிருச்சுங்க. நல்ல மனம் வருது. பாருங்க கீழே உங்களுக்கு ப்ரௌன் கலர். நான் உங்களுக்கு ஸ்பூன் போட்டு எடுத்து காமிக்கிறேன். நல்லா அந்த ப்ரௌன் பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்ம நெய் நல்லா செப்பரேட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை முறிச்சிடலாங்க. நெய் முறிக்கிறதுக்கு உங்களுக்கு வீட்டில் கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இங்கே முருங்கைத்தலையை போட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. முருங்கைத்தலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை இல்லைனாலும் நீங்கள் கல்லுப்பு ஒரு பிஞ்சு மட்டும் போட்டு நீங்கள் நெய்யை முடிச்சுக்கலாங்க. இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேங்க. நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க அந்த முருங்கைத்தலையோ கருவேப்பிலையோ நீங்கள் போட்டுடணுங்க. போட்டோடனே சடன்னு வெடிக்குங்க. சடன்னு வெடித்து அந்த சத்தம்லாம் அடங்கினோடனே நம்ம இதை இறக்கிடலாங்க. இறக்கிட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலையோ ஒரு பவுல்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஹோம்மேட் கீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Until then, it's bye from Jyoti. Tata, bye.